உள்ள என்ன இருக்கு? நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். ஆ இதுக்கு ஒரு நோபல் பரிசு வாங்கிட்டாங்க ஒருத்தங்க. இது உள்ள இதுதான் இருக்குங்கிறதுக்கு ஒரு நோபல் பரிசு. அடுத்து இல்ல. அத எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் தாண்டி டார்க் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு ஒருத்தன் கொண்டுட்டு வந்தான். என்ன டார்க் எனர்ஜியா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாதா? அப்படி. இத பத்தி பேசுறதுதான் குழந்தைங்களா இந்த வாசி. இந்த டார்க் எனர்ஜினா என்ன? அது நம்ம உடம்புல எப்படி செயல்படுது? இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உய்த்து உணர்வார்கள். இப்ப மேட்டர் அப்படின்னு ஒரு இது. மேட்டருக்குள்ள என்ன இருக்கு? நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இதுக்கு ஒரு நோபல் பரிசு வாங்கிட்டாங்க ஒருத்தங்க. இது உள்ள இதுதான் இருக்குங்கிறதுக்கு ஒரு நோபல் பரிசு. அடுத்து இல்ல. அத எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் தாண்டி டார்க் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு ஒருத்தன் கொண்டுட்டு வந்தான். என்ன டார்க் எனர்ஜியா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாதா? அப்படி. இத பத்தி பேசுறதுதான் குழந்தைங்களா இந்த வாசி. இந்த டார்க் எனர்ஜினா என்ன? அது நம்ம உடம்புல எப்படி செயல்படுது? இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னா நீங்க என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு விதமான கோட்பாடு. அத வச்சுட்டு நீங்க எல்லாம் செய்யலாம். ஆனா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக தானியங்கி இயக்கங்கள் அனைத்தையும் நீங்க கொண்டு வந்துடலாம். ஆனா அன்பு, நேசம், புரிந்துணர்வு இத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா கொண்டுட்டு வர முடியாது குழந்தைங்களா. நீங்க இங்கன்னா இறைவனுடைய சிருஷ்டி, அந்த டார்க் எனர்ஜியோட சிருஷ்டி, அதனுடைய புரிதல் இவைகள் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா நீங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா கண்டுபிடிக்கப்படாத ஒன்று நம்மளுடைய உணர்வுனா என்ன? அத அது போகும், வரும், உங்களுக்கு எதை எடுத்து தரும். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அது பதில் சொல்லுது. ஜோதிடம் பற்றியெல்லாம் கேட்டா அதுக்கு பதில் இதுல பாத்தீங்கன்னா கூட, இதுல நம்மளுடைய திருவெம்பாவை பாடல்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2 இடத்துல சொல்லியிருக்கிறார். அறிவு அறியான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன அறியான்? அறிவு அறியான். அப்போ நாம் அறிவு கொண்டு அறியும். இறைவனுக்கு பேரு அறிவு அறியான். அறிவு அறியானா அப்படின்னா, அந்த தன்மையை பற்றி நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அது வாசி கொண்டு, பிராணாயாமம் கொண்டு, உங்களுடைய இருப்பு நிலை கொண்டு நீங்க அறிஞ்சுக்கலாம் குழந்தைங்களா. ஏமா நாங்க எவ்வளவு ஃபாஸ்ட் வேர்ல்டுல நாங்க சுத்திக்கிட்டே வரோம். நீங்க ஒரு இடத்துல எங்களை உட்காத்தி வச்சு அறிவறியான், உணர்வறியான். குழந்தைங்களா, நீங்க அந்த ஐன்ஸ்டீன் சொன்னார் பாருங்க, எனக்கு ஒரு புரிதல் இல்லாததனால் நான் இது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொன்னேன். டார்க் எனர்ஜியை பற்றி எனக்கு சொல்ல தெரியாததற்கு எனக்கு ஒரு புரிதல் இல்லை. என்ன புரிதல்? ஆன்மீக உணர்வு என்னும் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க நிறைய படிங்க, நிறைய வேகமா போங்க. ஆனா அந்த வேகத்தோடு வேகமாக இதையும் பாருங்க. இத பாத்தீங்கன்னா இதனால எங்களுக்கு என்னமா லாபம் அப்படின்னா, வளர் பருவத்தில் உங்களுடைய ஒளி அப்படின்னு ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. டார்க் எனர்ஜியை நோக்கி கூட்டிட்டு போறது ஒளி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல்லாம் உங்க உடலுக்கு உயிர் ஆற்றல். சில நட்பு, சில சுற்றம், சில மருத்துவ அறிஞர்களுடைய ஒரு ஆலோசனை இவை உங்களுடைய ஒளி எனர்ஜியை வீணாக்கிறது. அப்படி வீணாக்கப்பட்ட ஒளி உணர்ச்சி உடையவர்களால நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. இப்ப நான் சொல்றேன், எலக்ட்ரான் என்ன, புரோட்டான் என்ன, மேட்டர்னா என்ன, அதுன்னா என்ன, இதுன்னா என்னன்னா, நீங்க அதை எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சுக்குவீங்க. இந்த பிராணாயாம பயிற்சி மூலமாக நீங்க அதை எப்படி கண்டுபிடிச்சுக்குவீங்க அப்படின்னா,
மிக வேகமாக நீங்க வந்து ஒரு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அம்மா நாங்க ஸ்கூல்லயும் போய் 10 மணி நேரம், 8 மணி நேரம், 6 மணி நேரம் உழைக்கிறோம்மா. அங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு 6 மணி நேரம். இங்க ஸ்கூல்ல 6 மணி நேரம் உழைக்கிறத சுவாமி விவேகானந்தர், அப்புறம் வந்து ஆம், சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர், இது மாதிரி உண்டான சுவாமி சச்சிதானந்தர், சுவாமி சரத், நம்ம மாணிக்க வாசகர், நம்ம திருநாவுக்கரசர், நம்ம தாய்மானவர், இவர்கள்லாம் 1/2 மணி நேரத்துல நீங்க 6 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை அவங்க 1/2 மணி நேரத்துல செய்வாங்க குழந்தைங்களா. 1/2 மணி நேரம் கூட அவங்களுக்கு அதிகபட்சம். எதனால? அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒளி எனர்ஜியை தக்க வைத்து கொண்டார்கள். அந்த ஒளி எனர்ஜி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தக்க வச்சு அதை புரிந்து கொண்டவர்களால் இந்த உலகத்தையே புரட்டி போக்க முடியும்.